இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 11th 12th ஒரிஜினல் மார்க் சம்மந்தமாக தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 பொதுத் தேர்வு மார்ச் 2025 அசல் மதிப்பெண் சான்றிதழ் ஒரிஜினல் மார்க் சர்டிஃபிகேட் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் வழங்குதல் குறித்த செய்தி குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 2025 மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கு மறுகூட்டல் மற்றும் மதிப்பீடு முடிவு உட்பட மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு அசல் மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் 7/8/2025 அன்று வழங்கப்படும். பள்ளி மாணவர்கள் பயின்ற பள்ளியில் தனி தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையத்திலும் அசல் மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களை tge.tn.go.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் ஒரிஜினல் மார்க் ஷீட் சம்பந்தமாக வெளியான அறிவிப்பு. ஒரிஜினல் மார்க் ஷீட் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 7ஆம் தேதி அவர்கள் படித்த பள்ளியிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்து இது எப்படி ஆன்லைனில் டெவலப் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு tglocker.gov.in ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு ஃபஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். சர்ச் ஆப்ஷன் நிறையா இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு டிஜிலாக்கருக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா லாகின் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டாப் ரைட் கார்னரில் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு லாகின் ஆர் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கண்டினியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பின் நம்பர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 டிஜிட் பின் நம்பர் கிரியேட் பண்ணிவிட்டு ஓடிபி என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆகி லாகின் ஆகிடும். லைன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். உங்களோட ஆதார் கார்டு பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் டாக்குமெண்ட்ஸ்னு 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். சர்ச் டாக்குமெண்ட்ஸில் பட்டன் வந்தீங்கன்னா ஸ்டேட் நேம் எல்லாமே இருக்கும். அதில் தமிழ்நாடு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் கிளாஸ் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். 11th மார்க் ஷீட் நீங்கள் இந்த வெப்சைட்டில் டெவலப் பண்ண முடியாது. 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் மார்க் ஷீட் டெவலப் பண்ணிக்கலாம். கிளாஸ் 12th மார்க் ஷீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட் கூட நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அதில் கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் ஃபெச் ஆகும். அதன் பிறகு லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இஷ்யூ டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இஷ்யூ ஆகும். இஷ்யூ டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் டெவலப் பண்ண டாக்குமெண்ட்டோட லிஸ்ட் எல்லாமே இஷ்யூ ஆகும். அதில் ரைட் சைடில் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் 12th மார்க் ஷீட் இருந்தால் 12th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட் இருந்தால் 10th மார்க் ஷீட் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.